ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் 27வது பாட்டு பார்க்க போகிறோம். திங்களும் கரிது என வெண்மை தீற்றிய சங்க வெண் சுதையுடை தவள மாளிகை வெங்கடுங்கால் பொற மேற்கு நோக்கிய பொங்கு இரும்பார் கடல் தரங்கம் போலுமே. இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். திங்களும் கரிது என சந்திரனும் கருமை நிறத்தது என்று கருதும் அளவிற்கு வெண்மை தீற்றிய வெண்மை நிறம் பொருந்த பூசிய சங்க வெண் சுதை உடை சங்கிலிருந்து செய்த வெண்ணிற சுண்ணாம்பு சாந்தால் அமைந்த தவள மாளிகை வெள்ளை மாளிகைகள் வெங்கடுங்கால் பொற கடுமையான பெருங்காற்று வீசுவதால் மேற்கு நோக்கிய மேல் நோக்கி எழுந்து பொங்கு இரும் பார்க்கடல் பொங்கும் பெரிய பார்க்கடலின் தரங்கம் போலுமே அலைகளைப் போல காணப்படும். இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களெல்லாம் பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமாக கம்பர் அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மாளிகைகளினுடைய அழகை வர்ணிக்கிறார். எப்பேற்பட்ட மாளிகைகளாக இருக்குது, அந்த மாளிகைகளோட வெண்ணிறம் எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படின்னா சந்திரன் நிலா கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ரொம்ப வெண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சங்க வெண் சுதை உடை அப்படின்னா சங்கிலிருந்து செய்த வெண்ணிற சுண்ணாம்பு சுண்ணாம்பு சாந்து அப்படின்னு இருக்குல்ல, அதாவது சுதை அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தியாகராஜ சுவாமிகளுடைய ராக சுதா ரச அப்படின்னு அந்த பாட்டில் வர்ற சுதா அப்படின்னா தேவாமிர்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதை தவிர பால் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு, அதாவது நாட்டுப்படலத்தில் கோசல நாட்டு பெண்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு வர்ணிக்கிற இடத்துல பகலினோடு இகழுவ படர்மணி மடவார் நகலினோடு இகழுவ நளிவளர் இளநீர் துகிலினோடு இகழுவ சுதைப்புரை நுரை கார் முகிலினோடு இகழுவ கடிமண முரசம் அப்படிங்கிற பாட்டில் துகிலினோடு இகழுவ சுதைப்புரை நுரை, கோசல நாட்டு பெண்கள் அணியும் ஆடைகள் எவ்வளவு மெல்லிதாக இருக்குது அப்படின்னா சுதை புரை நுரை, பாலின் நுரை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மெல்லிதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல. அதனால சுதை அப்படிங்கிறது பால் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதை தவிர ரொம்ப சுவை சுதைன்னா சுவைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதை தவிர மின்னல் வெண்மை, அப்புறம் மகள், அதாவது சுதன் அப்படின்னா மகன் அர்த்தம், சுதா அப்படின்னா பொண்ணு மகள் அப்படின்னு அர்த்தம். இதை தவிர சுண்ணாம்பு சாந்து அப்படிங்கிற பொருள்லையும் இருக்குது. இந்த பாட்டில் சுதை அப்படிங்கிறது சங்க வெண் சுதை அப்படிங்கிறதுனால சங்கிலிருந்து எடுக்கப்பட்ட சுண்ணாம்பு சாந்து அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது தவள மாளிகை அப்படின்னா வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது தவள அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். நம்ம இது கனகதாரா ஸ்தோத்திரத்தில் சரசிஜ நிலையே சரோஜஹஸ்தே தவள மாம் சுக கந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோஜ்ஞே திரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம் அப்படின்னு வர்ற ஸ்லோகத்தில் தவள தமாம் சுக அப்படிங்கிற இடத்துல வெள்ளை ஆடை அணிந்து கந்தமால்ய சோபே, அதாவது மனம் வீசக்கூடிய மாலையை அணிந்துள்ள ஒளி வீசக்கூடிய லக்ஷ்மி தேவியே அப்படின்னு வர்ற இடத்துல தவள அப்படின்னா வெள்ளைன்னு வருதில்ல, அது சம்ஸ்கிருத சொல். அதனால தவள மாளிகை அப்படின்னா வெள்ளை நிற மாளிகை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வெங்கடுங்கால். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கால்னா காற்று அப்படின்னு. அதனால வெங்கடுங்கால் போற அப்படின்னா ரொம்ப கடுமையான பெருங்காற்று வீசுகிறது. பொறுதல் அப்படின்னா வீசுதல் அப்படின்னு அர்த்தம். மேற்கு நோக்கிய, மேற்குன்னா மேல் நோக்கி காத்து எழும்புது, அதனால மேற்கு நோக்கிய அப்படின்னு சொல்கிறாரு. பொங்கு இரும்பார்கடல், வெறும் பார்க்கடல்னு சொல்லலை, இரும்பார்கடல் அப்படின்னா இருமை அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப பெரியன்னு அர்த்தம், பெருமை இல்லை பெரியன்னு அர்த்தம். இதில் பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் 9வது குறளில் திருக்குறள் சொல்லியிருப்பார்.
நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்பட்டன்று இருள் அப்படின்னு. அதாவது பண்பாக பழகத் தெரியாதவர்களுக்கு மாயிரு ஞாலம், ரொம்ப மிகவும் பெரியதான இந்த உலகம் பகல் பொழுது கூட இரவு பொழுதாக தான் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த இடத்துல மா இரு ஞாலம் அப்படின்னு வருது இல்லை, அந்த இருன்னா பெரிய அப்படின்ற, உலகம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் பொங்கு இரும் பார்க்கடல் அப்படின்னா ரொம்ப பொங்கி பெரிய பார்க்கடலாக இருக்குது, அந்த அதில் எப்படி அலைகள் அடிக்குதோ அந்த மாதிரி காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போது இதில் வந்து சாதாரணமாக மாளிகையை நோக்கி காற்று வீசுதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதில் இவர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவதனால் இதுவும் தற்குறிப்பேற்றணி வகையை சேர்ந்தது தான். இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. திங்களும் கரிது என வெண்மை தீற்றிய சங்க வெண் சுதையுடை தவள மாளிகை வெங்கடுங்கால் பொற மேற்கு நோக்கிய பொங்கு இரும் பார்க்கடல் தரங்கம் போலுமே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.